ஜெயிலுக்கு போபவர்கள் எதன் அடிப்படையில் போகிறார்கள் என்கிற ஒரு செய்தி இருக்கு. நீங்க எடுத்த எடுப்பிலெல்லாம் உங்களுடைய ஒன்றிய அரசினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு, அமலாக்கத்துறையை கையில் வைத்துக்கொண்டு, எதிர்க்கட்சிகளை நீங்கள் ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய வேறு மாநில கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்களை அச்சுறுத்துவதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு சிறைவாசம் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்கிற முறையில் உங்களுடைய செயல்பாடுகள் கடந்த காலத்தில் அமைந்திருக்கிறது. ஆனா, சிறைக்கு சென்றவர்கள் அடுத்த கட்டமாக என்ன ஆனார்கள்? உங்களால் குற்றத்தை நிரூபிக்க முடிந்ததா? ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க ரொம்ப ஏளனமாக அந்த கருத்தை வெளிப்படுத்துறீங்க. சரி, உங்களுடைய கருத்து சரியாகவே இருக்கட்டும். ஜெயிலுக்கு போறது இல்ல சார் பிரச்சனை. குற்றம் நிரூபிக்க முடிஞ்சுதா? செந்தில் பாலாஜி விவகாரத்துல எத்தனை மாத காலம் அவர் சிறையில இருந்தாரு? ஒன்றிய அரசினுடைய அமலாக்கத்துறை என்ன செய்து கிழித்தது?